இஸ்ரேல் மீதான இனப்படுகொலை தொடர்பான விவகாரத்தை கையில் எடுத்தது. மற்றது நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் மற்ற நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படுவதற்கான பிடியாண்மையை கொடுத்தது. இஸ்ரேலுக்கான தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் இஸ்ரேல் விவகாரத்தில் இந்த அமைப்பு செயற்பட்டதனை கண்டிப்பதற்காகவுமே இருக்கின்றது ஒழிய மறுபக்கமாக நீதி சார்ந்ததாகவோ அல்லது அவர்களுடைய நிதி பற்றாக்குறை சம்பந்தமாகவோ இது எழவில்லை. எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தை விட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பு என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது என்றால் சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கியதான விவகாரம் அல்லது பார்வை என்பதை திரும்பவில்லை. இந்த விவகாரத்தில் எவ்வாறு இந்திய நாடுகள் செயற்பட்டன அல்லது அமைப்புகள் செயற்பட்டன போன்றவை எல்லாம் அடுத்த மாதம் அல்லது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவை தரவான தரவுகள் எல்லாம் வெளியே வரக்கூடிய தரவுகள் இருக்கின்றன. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிரும் பேச போகின்றோம் என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அது இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் பாரிய மாற்றங்களை அல்லது பின்னடைவை ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி பேச போகின்றோம். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருக்கிறது. அது இலங்கையினுடைய தீர்மானத்துல பாரிய மாற்றங்கள் அல்லது அதற்கான பின்னடைவை சந்திக்காது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், இவ்வாறு அமெரிக்கா செய்வது என்பது முதல் தரம் அல்ல. இவ்வாறான நடவடிக்கைகள் கடந்த முறை ட்ரம்ப் அவர்கள் வந்திருந்த பொழுதும் ஈடுபட்டிருந்தபடியால் இவ்வாறான ஒரு கருத்தியல் வருகின்றது. இந்த முறை இந்த விவகாரத்தில் அவர்கள் செய்ததாக குறிப்பாக ஐசிஜே எனப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அல்லது ஜஸ்டிஸ் சிஸ்டம், இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குரிய நிதியை, அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படுகின்ற இந்த சர்வதேச நீதிமன்றத்திற்குரிய நிதி வழங்குகை போன்றவற்றிலிருந்து தங்களை தவிர்ப்பதாக அறிவித்திருக்கின்றார். அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள். ஒன்று இஸ்ரேல் மீதான இனப்படுகொலை தொடர்பான விவகாரத்தை கையில் எடுத்தது. மற்றது நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் மற்ற நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படுவதற்கான பிடியாண்மையை கொடுத்தது. இவ்வாறு அதாவது வாரண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அப்ப இவ்வாறான இரண்டு விடயங்களை வைத்து இவர்கள் இந்த நடவடிக்கையை செய்திருந்தால் கூட இது நிச்சயமாக இவர்களது அந்த மாறுபட்ட முகத்தை காட்டுகின்றது. குறிப்பாக இன்னும் ஒரு நடவடிக்கையை கூட எடுத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தென்னாப்பிரிக்கா 2024ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அவர்களுக்கான நிதியுதவிகளை கூட குறைத்திருக்கின்றார்கள். இது ஒரு அடையாள செயற்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இதனைத்தான் நீங்கள் அந்த கேள்விக்கான நேரடி பதிலாக கூறுவதானால், ஆமாம், இலங்கை அரசியல்வாதிகள் அல்லது இலங்கையை சேர்ந்த தமிழ் கட்சிகளின் பிரமுகர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சட்டத்தரணி சுமந்திரன் ஆகிய இருவரும் இந்த கருத்துக்களை ஒரு பாலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில். இது உண்மையிலேயே அவ்வாறான நிலைமை என்பது ஏற்பட மாட்டாது என்று நம்பலாம். ஏனென்றால் இவர்கள் கூட, அமெரிக்கா கூட இந்த நீதிமன்றத்தை பாவித்த வரலாறுகள் என்பன பழைய வரலாறுகளாக, பல ஆண்டுகள் வரலாறுகளாக இருக்கின்றன. இப்பொழுது கூட இவர்களுடைய 4க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக ரஷ்யா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளுடனான இந்த வழக்குகள் சில கூட இருக்கின்றன. எனவே இவ்வாறான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவதற்கான காரணம் இஸ்ரேலுக்கான தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் இஸ்ரேல் விவகாரத்தில் இந்த அமைப்பு செயற்பட்டதனை கண்டிப்பதற்காகவுமே இருக்கின்றது ஒழிய மறுபக்கமாக நீதி சார்ந்ததாகவோ அல்லது அவர்களுடைய நிதி பற்றாக்குறை சம்பந்தமாகவோ இது எழவில்லை. இவர்களுடைய பங்களிப்பு என்பது இலங்கை விவகாரத்தில்
அந்த இலங்கை இனப்பிரச்சனை விவகாரத்தில் இறக்கிய சற்றே குறைந்த அளவிற்கு வந்துவிட்டது என்று கூறலாம். கனடா போன்ற நாடுகள் தான் அதில் முன்னணி வகிக்கின்றன. எனவே அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் என்பன இந்த விவகாரத்தில் சில மந்த நிலைகளை ஏற்படுத்தலாமே ஒழிய பரந்துபட்ட ரீதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் எவ்வாறு இனிய நாடுகள் செயற்பட்டன அல்லது அமைப்புகள் செயற்பட்டன போன்றவை எல்லாம் அடுத்த மாதம் அல்லது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவை தரவான தரவுகள் எல்லாம் வெளியே வரக்கூடிய தரவுகள் இருக்கின்றன. அதன் பொழுது நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அமெரிக்காவின் பங்களிப்பு என்பது குறைந்ததாக கூட இருக்கலாம். இருந்த பொழுதிலும் இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஒன்று, அதாவது இந்த நாடு கடந்த அரசு கூட அண்மையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கை தன்னை விடுவித்துக் கொண்டதில் இருந்து தீர்மானம் ஆர்டிகல் 31 என்பதில் விடுவித்துக் கொண்டதிலிருந்து மீள இணைய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அவர்கள், அதாவது ரிசர்வேஷன் என்கின்ற, அதாவது அதில் அவர்களுக்குரிய கனதியை கொடுக்காமல் இருப்பதில் இருந்து அந்த ஆர்டிகல் 31 என்பதற்கு. ஆனால் அவையெல்லாம் இவ்வாறான சாதாரண செயற்பாடுகளாக தொடர்ந்து சென்றாலும் இந்த விவகாரத்தில் மேற்குலக நாடுகளின் பங்களிப்பு அல்லது சில நாடுகளின் பங்களிப்பு என்பதுதான் இந்த விவகாரத்தை பெரிதாக கொண்டு செல்லும் நிலையில் உள்ளது ஒழிய இந்த விவகாரம் என்பது எவ்வாறு செல்ல போகின்றது என்பதெல்லாம் இந்த அடுத்த அவர்களுக்கு கொடுத்த கால அவகாசத்திற்கு இவர்கள் வழங்குகின்ற பதிலில் தான் தங்கி இருக்கின்றது. அதனை அவர்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கின்றார், இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனாலும் கூட இலங்கை அரசாங்கம் இதை நியாயப்படுத்தலாம், அமெரிக்கா வெளியேறுவதை நியாயப்படுத்தலாம் அப்படி சொல்லியிருக்கின்றார். அவர் அப்படி சொல்லுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? எவ்வாறான காரணங்களை வைத்து இலங்கை நியாயப்படுத்த இருக்கின்றது? அவர் கூறியிருக்கிறார் அமெரிக்கா வெளியேறுவதனால் பெரிய மாற்றம் ஏற்படாது அப்படி சொல்லியிருக்கின்றார். அந்த பட்சத்தில் எவ்வாறான காரணங்களை இலங்கை அரசாங்கம் வைக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்? முன்னுதாரணமாக எடுக்கலாம். அதாவது அமெரிக்கா கூட இந்த அமைப்பில் நம்பிக்கை இல்லாத வகையில் தான் தனது நிதி உதவியை வழங்குவதை நிறுத்திவிட்டது அல்லது போன்ற விவகாரங்களை முன்னுதாரணமாக எடுக்கலாம். ஆனால் இந்த எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தை விட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பு என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது என்றால் சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கியதான விவகாரம் அல்லது பார்வை என்பதை நான் திரும்பவில்லை. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட விடயம் ஒன்று இங்கே இருக்கின்றது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கு பயமாக உள்ள ஒரு அமைப்பாக இருப்பது அந்த நாட்டு சம்பந்தமான அதாவது மறு ஒரு அதாவது பிரத்யேக அரசமைப்பு என்பது வெளியில் இருப்பது. அதாவது பூர்வமாக இருந்தால் இந்த டிரான்சிஷனல் கவர்மெண்ட் என்கின்ற அமைப்பு, நாடு கடந்த அரசு என்கின்றது மத்திய ஒரு இந்த நாடுகளை பொறுத்தவரையிலும் ஒரு பயமான அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு இந்த கட்டமைப்பும் தன்னை விரிவுபடுத்துமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இடர் என்பது கூடும். நிச்சயமாக இலங்கை அரசிற்கான தலைவிதி என்பது கூடும். அதற்குரிய கனதியை இந்த அமைப்பு கொண்டு வர வேண்டும் தங்களுடைய நடவடிக்கைகள் மூலம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு நாடும் தன் சார்ந்த விவகாரங்களில் தலையீடியாக இருப்பது. இப்பொழுது பார்த்தீர்களானால் தீபெத்திற்கான அவ்வாறான அமைப்பு இருக்கின்றது, அது சீனாவிற்கு தலையீடி. அவ்வாறான ஒரு தலையீடியான ஒரு அமைப்பாக இது செயற்பட வேண்டுமான இருந்தால், இது காத்திரமான பங்களிப்பை செய்யுமாக இருந்தால் அதன் மூலம் இலங்கைக்கு தலையீடியை கொடுக்கலாம். இருந்த பொழுதிலும் இலங்கை இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் இந்த வெளியேற்றம் என்பதை தனக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கின்றது. குறிப்பாக இந்த நிதி வழங்குதல் ஐக்கிய நாடுகள் அவைக்கு குறைவதையும் மற்றும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் மீதான பார்வையை அதாவது விரிவுபடுத்துவதையும் அல்லது அதன் நடவடிக்கைகளில் இஸ்ரேலுக்கு அது எதிராக செயற்பட்டதை கண்டிப்பது போன்றதான செயற்பாடுகளில் ஈடுபடுவதையும் குறிப்பிடலாம். இப்பொழுது சுமந்திரன் கூறியிருக்கின்றார், ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் டொனால்ட் ட்ரம்ப் விலகி இருக்கின்றார். ஆகவே பிரிட்டன் இதை தலைமை தாங்கி அதை முன்னெடுத்து சென்றதாக கூறியிருக்கின்றார். அந்த அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தில் இருந்ததற்கும் பிரிட்டன் தலைமை தாங்கி சென்றதற்கும் வித்தியாசங்கள் இருந்தது, அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருந்தது என்று குறிப்பிட முடியுமா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய காலத்திலான செயற்பாடுகள் என்பன இவ்வாறு இருக்கும் என்பதை கட்டியம் கூறுவதாக அவரது கடந்த கால ஆட்சி இருந்தது. அதன் பொழுது இவ்வாறான நடவடிக்கைகள், அதன் பொழுது ஐக்கிய நாடுகள் அவைக்கு கூட
தங்களுடைய நிதி பங்களிப்பை குறைத்து வழங்க வேண்டும் என்று கேட்கின்ற அளவிற்கு கூட நிலைமை சென்றிருந்தது. அதிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகள் பல நாடுகள் ஒத்துழைத்திருந்தன. அவற்றில் இலங்கை விவகாரத்தில் நிச்சயமாக பிரிட்டன், மற்றது பிரான்ஸ், சுவிஸ் மற்றும் கனடா போன்ற நாடுகள் அந்த கனதியான பாத்திரத்தை வகித்திருந்தன. அதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன். இவ்வாறான நடவடிக்கை என்பன இடம்பெறும் பொழுதும் அந்த பொறுப்பு கூறல், இவை கேட்டதற்கான பொறுப்பு கூறல் என்பதற்கான காலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலக்கெடுக்குள் அந்த காலக்கெடுவுக்குள் எவ்வாறு இலங்கை இந்த விவகாரத்தை கையாள போகின்றது, அல்லது எவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ள போகின்றது, அல்லது எவ்வாறான விசாரணை அமைப்புகளை மேற்கொள்ள போகின்றது போன்ற பல விடயங்கள் இந்த எதிர்வரும் கால கூட்டத்தொடரில் அதாவது இந்த விடயம் எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை காட்டுவதாக இருக்கும். இருந்த பொழுதிலும் இது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் இதன் பிரதிபலன்கள் அல்லது இதில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்பன சில காலங்களில் அறியக்கூடியதாக அவர்களுடைய தரவுகள் என்பன வெளியிடப்படும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதன் பொழுது தெரிய வரும் என்பதுதான் உண்மையான நிலைமை. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.